வணக்கம் நண்பர்களே. என் பேர் பாலாஜி. நம்ம சேனல் இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல். ஸோ இன்னைக்கு மண்டே 9th மார்ச் 2026. நிஃப்டி போஸ்ட் மார்க்கெட்டில் நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் இப்போ சார்ட் பார்த்தாலே தெரியும். காலையில் கேப் டவுனில் ஓப்பன் ஆகி ஓப்பன்லேருந்துட்டு அரௌண்ட் 260 பாயிண்ட்ஸ் ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் லாங் பியரிஷ் கேண்டில் வச்சுது. ஸோ அந்த ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் 260 பாயிண்ட்ஸு எவ்வளோ அழகாக டீவியேட் ஆகி பியரிஷ் மோட்லேருந்து புல்லிஷ் மோடுக்கு மாறுச்சு. எந்த இடத்துல மாறுச்சு? நம்ம மார்க்கெட் ஸ்டேட்டஸ் டேபிள் பார்த்தீங்கன்னாக்கா அழகாக உங்களுக்கு தெரியும். ஸோ சில பேர் இப்போ இந்த மாதிரி வரும்போது நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்கனாக்கா பயந்துகிட்டே இருப்பீங்க. இந்த இடத்துல கீழே வந்துருமா? இல்லை இந்த இடத்துல கீழே வந்துருமா? இல்லை இங்கே கீழே வந்துருமா? ஏன்னா இவ்வளோ பெரிய கேப் டவுனில் இவ்வளோ பியரிஷ் கேண்டில் வந்ததுக்கப்புறம் ஸோ மார்க்கெட் எந்த இடத்துல வேணாலும் கீழே வருன்றது இது இயல்பான விஷயம்தான், எல்லாருக்கும் தோன்ற விஷயம்தான். பட் நம்ம இண்டிகேட்டரில் இது எப்படி டிஃபர் ஆகுது? நான் உங்களுக்கு ரீப்ளே மோடில் போட்டு காட்டுறேன். எனக்கு காலையில் 2 பாயிண்டில் எனக்கு கான்ஃபிடென்ட் வந்து போச்சு, மார்க்கெட் இனி கீழே போகாது, மேலே தான் போகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நான் எந்த இடம் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளே மோடில் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள். சரிங்களா? நம்ம வீடியோ முன்னாடியே பார்த்தவங்களுக்கு நம்ம இண்டிகேட்டரோடைய ஸ்ட்ரக்சரை பற்றி தெரியும். ஸோ அதில் இன்ட்ரடக்ஷன் வேண்டாம்னு நினைக்கிறேன். தெரியாதவங்களுக்கு நான் சின்ன ஷார்ட்டாக ஒரு இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்றேன். இது நம்ம மார்க்கெட் ஸ்டேட்டஸ் டேபிள். ஸோ இதில் டே ஸ்டேட்டஸ், அப்புறம் வந்துட்டு 2 ஹவர், 1 ஹவர், 15 மினிட்ஸ், ஆர்எஸ்ஐ அதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ரெக்குவயர்மெண்ட் தான். இதில் மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது டே ஸ்டேட்டஸ் பார்க்கணும். அடுத்தது இங்கே ஏடிஎக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது பார்க்கணும். இது ட்ரெண்டிங்னு இருக்கா இல்லை சாப்பின்னு இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது இங்கே வால்யூம் ஸ்ப்ரெட்டர் இருக்குது. வால்யூம் ஸ்ப்ரெட்டர் நமக்கு ஹை வால்யூம் இருக்கா இல்லை லோ வால்யூம் இருக்கா இல்லை நார் வால்யூம் இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது எஸ்எம்சி ஸ்மார்ட் மணி கான்செப்டில் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் எப்படின்றத காட்டியிருந்த இடத்துல. அடுத்தது மொமெண்டம், லேட்டஸ்ட் மொமெண்டம். நமக்கு மார்க்கெட் இப்போ மூவ் ஆகுதுன்னா அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மொமெண்டம் இங்கே காட்டும். ஸோ புல்லிஷ் மொமெண்டம் இல்லாட்டினா பேரிஷ் மொமெண்டம். இப்போ மார்க்கெட் கீழே இறங்கிடுச்சு, சரிங்களா? இது வந்து பேட்டர்ன் ஒரு 15 மினிட்ஸ் கேண்டிலுக்கு உண்டான பேட்டர்ன் வச்சுருக்கேன். இதுதான் முக்கியமான இடம். இப்போ நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா டார்கெட் இருக்குது, ரேஞ்ச் இருக்குது, அடுத்தது புல் பவுன்ஸ் இருக்குது, அடுத்தது பியர் ட்ராப் இருக்குது. இதெல்லாம் என்னன்னாக்கா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா மார்க்கெட்டு யார் கண்ட்ரோல் பண்ணுறா? புட் செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா இல்லை கால் செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா? ஓகேங்களா? ஸோ நம்ம பாணியில் சொல்லணும்னா பையர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, செல்லர்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறாங்களான்னு கூட சொல்லலாம். ஆப்ஷன் பையருக்கு லாங்குவேஜில் சொல்ல போனாக்கா. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இங்கே புல் அவங்களுடைய கண்ட்ரோல் பர்சன்டேஜும், அடுத்தது பியர் அவங்களுடைய கண்ட்ரோல் பர்சன்டேஜும், சரிங்களா? ஸோ உங்களுக்கு நான் ரீப்ளே மோடில் போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ காலையில் பியர்ஸ் எப்படி மார்க்கெட் கண்ட்ரோல் வச்சுருந்தாங்க, புல் எப்படி டேக் ஓவர் பண்ணாங்க மார்க்கெட்டை. ஸோ இந்த பர்சன்டேஜில் உங்களுக்கு தெளிவாக காட்டிடும் யாருடைய பொட்டென்ஷியல் அதிகமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது அவங்களுடைய கெப்பாசிட்டி, யார் கண்ட்ரோலில் மார்க்கெட் இருக்குது அப்படின்றது தான் இந்த பக்கம் இருக்குது. மேலேயும் கீழே, மேலே வந்து புல்லோடைய கண்ட்ரோலும், கீழே பியரோடைய கண்ட்ரோலும். இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எவ்வளோ தூரத்துக்கு போக முடியும். ஸோ புல் கண்ட்ரோலில் வந்துச்சுன்னா அவங்க எவ்வளோ தூரத்துக்கு போக முடியும். ஸோ அதுதான் நான் செட் பண்ணி வச்சிருக்கிறது என்னன்னாக்கா மேக்ஸிமம் 80%. அந்த டார்கெட் தான் இந்த 80%. ஸோ புல்லு வந்து கண்ட்ரோல் எடுத்துட்டு அவங்க மார்க்கெட்டை மேலே கொண்டு போகிறாங்கன்னா நான் மினிமமாக 80%. ஏன்னா 80% இஸ் மோர் தென் எனஃப். எனக்கு அது என்னை பொறுத்த வரைக்கும் 80% இஸ் மோர் தென் எனஃப். ஏன்னா 80% வரைக்கும் சில சமயம் அவங்களுக்கு வந்து போயிட்டு ஃபியூல் எக்ஸாஸ்ட் ஆக வாய்ப்பு இருக்குது, இல்லை 90%ல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 100%ல் வாய்ப்பு இருக்குது. அது என்னன்னாக்கா அவங்களுடைய அந்த மார்க்கெட் வால்யூம் பொறுத்து, அவங்களுடைய கெப்பாசிட்டி, பொட்டென்ஷியலை பொறுத்து அது எல்லாமே. நான் சேஃப் சைடில் இருக்கணும்னு சொல்லிட்டு 80% நான் வச்சுருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து 93% மேலே போயிட்டு வந்திருக்கிறாங்க. ஆக்சுவலாக 100% வரைக்கும் போயிட்டு கீழே 93% வந்திருக்காங்க. அதை நான் எப்படின்னு உங்களுக்கு தெளிவாக காட்டுறேன். பியர் வந்து டேக் ஓவர் இப்போ மறுபடியும் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது ஹிண்ட் ஆக்ஷன் வந்து என்னன்னாக்கா நமக்கு ஜென்ரலாக ஒரு ஹிண்ட் மார்க்கெட்டில் இப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு விக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 23.4 ஆயிடுச்சு ஹை. ஸோ அதோட ஸ்டேட்டஸ். அடுத்தது கீழே இங்கே அலர்ட் ஸ்ட்ரைக் டேபிள். இது நம்மளுடைய பிளாட் லெவல்ஸ்க்கு உண்டான ஸ்ட்ரைக் ப்ரைஸிங் ரெஃபரன்ஸ் காட்டும். ஸோ இந்த ப்ரைஸை எடுத்து வச்சுட்டு நம்ம ட்ரேட் பண்ணணும். ஸோ இதில் இருக்கிற ஹை லோ லெவல்ஸு செல்ஃப் லெவல் கிடையாதுங்க, இது கிராஸ் பிளாட் லெவல்ஸ் இது, சரிங்களா? ஸோ இதில் இருக்கிற ஹை லெவல், ஹை லோ க்ளோஸ் வந்து ஆக்சுவலி ஒர்க் ஆகும்.
நீங்கள் எந்த சார்ட் ஸ்ட்ரைக் வேணாலும் எடுத்து பாருங்க. அதுலேயும் ஹை லோ க்ளோஸ் இருக்கும். பட் ஆனால் ஆக்சுவலாக அது மேட்ச் ஆகாது. நம்ம இண்டிகேட்டரில் காட்டுற இந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸு பக்காவாக மேட்ச் ஆகும். அதுக்கு இன்றைக்கி ஒரு எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ரீப்ளே மோடில் போகலாம் வாங்க. ஓகே, நான் இப்போ ரீப்ளே மோடில் வச்சுட்டேன். நான் இன்றைக்கி டேட் வந்து 9th மார்ச். ஓகேங்களா? 9th மார்ச் 2026 மார்னிங் 9:15 AM கேண்டில் இது. பிக் பியரிஷ் கேண்டில் இது. ஸோ இந்த ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டில் வந்த உடனே நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பாருங்கள். இங்கே பியர்ஸ் 84% மார்க்கெட்டை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. அவங்க 54% மூவ் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி. ஓகே, புல்ஸ் வந்து 15% மார்க்கெட் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க. காலையில் ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸில் வெறும் 15% தான் கண்ட்ரோல் வச்சுருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்படியே நான் ப்ளே பண்ணுறேன். இந்த டேபிளை புல்ஸ் அண்ட் பியர்ஸ் அப்படியே டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கிட்டே இருங்க. ஸோ எந்த இடத்துல புல்ஸ் டேக் ஓவர் பண்ணுறாங்கன்னு இந்த 2 வேல்யூம் கம்பேர் பண்ணி பார்த்துக்கிட்டே இருங்க. இந்த கேண்டிலையும் பாருங்கள், இங்கேயும் பாருங்கள். சரிங்களா? உங்களுக்கே புரியும் நீங்கள் பார்க்கும்போது. ஸோ ப்ளஸ் காலையில் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்னு நம்ம காட்டிடுச்சு. இங்கே பயாஸ் டவுன், ஸ்ட்ரக்சர் வந்து டவுன் காட்டிடுச்சு, மொமெண்டம் டவுன் காட்டிடுச்சு, எல்லாமே பியரு. நமக்கு இது டே ஸ்டேட்டஸ் வந்து 15 மினிட்ஸ் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அது காட்டும். அது வரைக்கும் இது அனலைசிங்கில் தான் இருக்கும். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் ப்ளே பண்ணுறேன் பாருங்கள். ஸோ 97% மார்க்கெட்டை 10 மினிட்ஸில் 97%. அடுத்தது ரிட்டர்ன் வந்துடுச்சு, ரிவர்ஸ் வந்துடுச்சு. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த 9:20 கேண்டலில் 97% மார்க்கெட் கண்ட்ரோல் வச்சுட்டாங்க. சரிங்களா? ஸோ 15th மினிட்லேருந்து அது ரிவர்ஸ் அடிக்கிடுச்சு. ஸோ அங்கே இருந்துட்டு பாருங்கள், புல் வந்து 26% கண்ட்ரோலுக்கு வந்திருக்காங்க. பியர்ஸ் வந்து 73%ல் இருக்காங்க. ஓகேங்களா? இது இப்போ ஷிஃப்ட் ஆகிடுச்சா மொமெண்டம்? இல்லை. நான் சொல்கிறேன் பாருங்கள், எந்த இடத்துல ஷிஃப்ட் ஆகுதுன்னு நான் கரெக்டாக உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். ஸோ 14:25 ஓகே, 30% வந்துட்டாங்க. ஓகே, 30% புல்ஸ் வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இல்லை, 23%. ஸோ பியர்ஸ் கண்ட்ரோலில் இப்போ பாருங்கள், இந்த மூமெண்ட், இந்த கேண்டிலில் அவங்க ஆல்மோஸ்ட் 40% வந்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க 58%, பியர்ஸ் 58% இருக்காங்க. ஸோ இப்போ கன்ஃபார்ம் ஆகிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இப்போவும் கன்ஃபார்ம் ஆகலை. ஏன்னா அவன் வந்து 15 மினிட்ஸ் மிட்டு கீழே தான் இருக்கான். ஸோ எனக்கு இது எப்போ கன்ஃபார்ம் ஆகும்னாக்கா, எனக்கு மிட் கிராஸ் பண்ணணும். இல்லாட்டினா இங்கே புல்ஸ் பியரை விட அதிகமான பர்சன்டேஜ் ஹோல்ட் பண்ணணும். இந்த 2 பாயிண்ட் எனக்கு வந்து கான்ஃபிடன்ஸ் தரும் ட்ரெண்ட் சேஞ்சிங்க்கு. பாருங்கள் எந்த இடம்ன்ட்டு. கீழே வந்துட்டாங்க, 25 ஆகிடுச்சு. பாருங்கள், இங்கே பார்த்துக்கிட்டே இருங்க. 32, 67 திரும்ப வந்துட்டாங்க. ஸோ இது வரைக்குமே பியர் ஸ்டைலில் தான் இருக்குது மார்க்கெட்டு. எஸ், இந்த பாயிண்ட்டு. ஸோ இந்த பாயிண்ட்டில் பாருங்கள், லாங் புல்லிஷ் கேண்டில். ஓகேங்களா? ஸோ இந்த பாயிண்டில் புல்ஸ் கண்ட்ரோல் வந்துட்டாங்க. நீங்கள் சொல்லலாம், இந்த கேண்டில் எனக்கு நீங்கள் இந்த பர்சன்டேஜ் எதுக்கு காட்டணும்னு, இந்த கேண்டிலை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது 100% கரெக்ட் கிடையாது. சில சமயம் இல்லை, மேக்ஸிமம் இந்த மாதிரி ஒரு லாங் புல்லிஷ் கேண்டில் கொடுத்துட்டு நம்மளை ட்ராப் பண்ணுறதுக்கு கீழே அங்கேருந்து ஒரு லாங் கேண்டில் வச்சு 15 மினிட் லோவாக பிரேக் பண்ணுவோம். அப்போ என்ன பண்ணுவீங்க? சரிங்களா? ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் நம்ம வந்து டிசைட் பண்ண முடியாது. இங்கே பாருங்கள், இப்போ இதுக்கு முன்னாடி வந்து அவன் 60% இருந்தான். இப்போ 50%, 49%. எனக்கு இதில் இந்த கேண்டில்லே எனக்கு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. ஏன்னா மிட்லைனை பிரேக் பண்ணிட்டான். அடுத்தது இங்கே பர்சன்டேஜும் மாறிடுச்சு. அடுத்தது அப்படியே கண்டினியூ பாருங்கள். அவன் கீழே வந்தா மறுபடியும். ஓகே, 52 புரியுதுங்களா? 68%. இப்போ என்னன்னா, நமக்கு புல்லு கண்ட்ரோல் வந்துருச்சுன்னு தெரிஞ்சு போச்சு. சரிங்களா? மார்க்கெட்டு புல் கையில் போயிடுச்சுன்றது தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்போ நம்ம டார்கெட் என்னங்க? நம்ம டார்கெட் எங்கே இருக்குங்க? நம்மளுடைய மேக்ஸிமம் அப்பர் லெவல் லைன் இங்கே இருக்குது. ஸோ மார்க்கெட் போச்சுன்னா இங்கே போகலாம், 80%
இந்த 80% கால்குலேஷனுக்கு மேக்ஸிமம் அப்பர் லைன் இதுதான் நமக்கு. ஸோ அப்போ டைம் என்னங்க இப்போ? இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா 11:35. ஸோ புல்லு கண்ட்ரோலில் பிடிச்சி 11:35 ஆயிடுச்சு. இங்கே தான் நமக்கு மார்க்கெட்டு. இங்கே தான் இருக்குது. நம்ம டார்கெட் இங்கே இருக்குது. மேக்ஸிமம் நம்ம டார்கெட் லைன் இங்கே இருக்குது. ஆனால் ஆஸ் பர் 80% மினிமம் ரிக்வயர்மெண்ட்டில் நம்மளுடைய மேக்ஸிமம் அப்பர் லைன் MUL மேக்ஸிமம் அப்பர் லைன் இங்கே தான் இருக்குது. ஸோ அப்போ 11:35லேருந்து இங்கே போயிட்டோன்னா அப்போ மார்க்கெட் என்னங்க டார்கெட்டை ரீச் பண்ணிட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு போனா அது என்றைக்குமே பண்ணது கிடையாதுங்க. எப்பயாவது நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் முக்கால்வாசி நடந்தது கிடையாது. ஸோ அப்போ என்ன, இது ஃபுல்லாக இங்கே இன்னைக்கு கன்சாலிடேட் ஆக போகுது. ஸோ நமக்கு அடுத்தது சான்ஸு 2 மணிக்கு மேலே தான். அவ்வளோதான் விஷயம், முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த இடத்துலேருந்து ஒரு சின்ன ஸ்கேல்பிங் பண்ணோமா முடிஞ்சு போச்சு. வெளியே வந்துட்டோம் 2 o'clock. அது வரைக்கும் பாருங்க. இப்போ பாருங்க, அப்படியே கன்சாலிடேட் ஆகி வந்து, ஏன்னா இது நம்ம மிட் லைனை பிரேக் பண்ணி வேற போயிருக்கான். திரும்ப அவன் ரீடெஸ்ட் பண்ண வருவான் மிட் லைனை. வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டான் பாருங்க மிட் லைனை. ரீடெஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கே ஒரு கன்சாலிடேஷனு. ஆனால் மார்க்கெட்டு புல் கண்ட்ரோலில் தான் இருக்குது. இங்கே பார்த்துக்கிட்டே இருங்க, அவங்களுடைய பர்சன்டேஜ் அதிகமாகவே இருக்கும். ஓகேங்களா? புல் கண்ட்ரோலில் தான் இருக்குது மார்க்கெட்டு. ஓகே, 60, 39, 73. ஓகே, டைம் என்ன? 12:50. வெயிட் பண்ணுவோம். $1:15 டைமு. ஓகே, இப்போ இங்கே ஒரு பை வந்துச்சுன்னா நமக்கு பார்க்கலாம். எஸ், இப்போ பார்த்தீங்களா இந்த கேண்டில் பார்த்தீங்களா? இந்த கேண்டில் பார்த்தீங்களா? லைம் கிரீன் கேண்டில் வித் டைமண்ட் ஐகான். ஸோ செகண்ட் கன்ஃபர்ம். நான் 2 கன்ஃபர்மேஷன் சொன்னேன் தெரியுங்களா? வீடியோ ஸ்டார்டிங்கில் 2 கன்ஃபர்மேஷன். ஒன்று இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷனு, ஓகேங்களா? மார்க்கெட் புல்லிஷ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணுற கன்ஃபர்மேஷனு. அடுத்தது இந்த கன்ஃபர்மேஷன். இந்த கன்ஃபர்மேஷன் என்னன்னா, இங்கேருந்து அவன் அடுத்தது மேலே போகிறான்னு அர்த்தம். ஸோ நம்மளுடைய மினிமம் டார்கெட்டு இது. ஃபஸ்ட்டு டார்கெட் இது, செகண்ட் டார்கெட் இது. சரிங்களா? ஸோ 80% வந்துச்சுன்னா நம்ம எக்ஸிட்டு. இதுதான் நம்மளுடைய பிளானு. ஓகேங்களா? இப்போ டைம் என்ன? டைமு 1:40. 2 o'clock ஆகணும். வெயிட் பண்ணலாம். ஓகே, இப்போ டைம் என்ன? 2:15 ஆயிடுச்சு. சரிங்க. இதை பார்த்தீங்களா? இந்த இடத்துல புல்லிஷ் நமக்கு மொமெண்டம் கொடுத்துருக்கேன். ஸோ மார்க்கெட் அது கீழேருந்து கீழே வரவே இல்லை பாருங்க. வந்தால் விக் வச்சுட்டு போயிட்டான். இங்கேயும் வந்தால் விக் வச்சுட்டு போயிட்டான். சரிங்களா? நம்ம இந்த பாயிண்ட் இந்த விக் வச்சோன்னா அடுத்த இங்கேயே கூட என்ட்ரி எடுத்துடலாம். என்ட்ரி எடுத்துட்டு 15, 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ட்ரேட் பண்ணலாம். இங்கே எடுக்கலன்னா அடுத்து இங்கே ஒரு விக் வச்சிருக்கோம், அதுலேயே நம்ம ட்ரேட் பண்ணலாம். பாருங்க அப்படியே அடுத்து ஒரு புல்லிஷ் கேண்டில். அவ்வளோதான், 80% கண்ட்ரோலுக்கு போயிட்டா. ஓகே, அடுத்ததும் ஸ்ட்ராங் வால்யூம். இங்கே பார்த்தீங்கன்னா லைம் கிரீன் கேண்டில். ஓகேங்களா? ஸோ லைம் கிரீன் கேண்டில் இங்கே ஆல்ரெடி வச்சுட்டா இங்கே மூமெண்டம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கொஞ்சம் டைம் வளர்த்துட்டு கன்சாலிடேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு லைம் கிரீன் வச்சு மேலே போனால் 15 மினிட் ஓஆர்பியை பிரேக் பண்ணால் இந்த பாயிண்ட் இந்த கேண்டில் வரும்போது அவன் 94% வந்துட்டான். அதாவது மார்க்கெட் கண்ட்ரோல் 98% கொண்டு போயிட்டான். அவனுடைய மூவை 94% கொண்டு போயிட்டான். ஸோ நம்மளுடைய டார்கெட் 80%. சரிங்களா? 80%ன்றது நம்மளுடைய டார்கெட். ஆக்சுவலாக இந்த கேண்டில்லே நம்ம வெளில வந்துடணும். நம்ம லாஜிக் படி நம்ம இந்த இடத்துல வெளியே வந்துடுறது இது சேஃபு. இந்த இடத்துல நம்ம வெளில வர்றது சேஃபு. இது போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு மேலேயும் நம்ம டார்கெட் லைன் இருக்குது, MUL இருக்குது. சரிங்களா? ஆனால் இது எக்ஸ்ட்ரா போகுமா இல்லையான்னு தெரியாது. இது பிரேக் ஆச்சுன்னா நம்ம பார்க்கலாம், இல்லாட்டினா வேண்டாம்.
அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல எக்ஸிட். ஸோ எக்ஸிட் ஆகிட்டு அடுத்து நம்ம பார்த்தோம்னாக்கா ஸ்ட்ராங் பிரேக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா நம்ம நம்ம இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும். நம்மளுடைய மார்க்கெட்டு டெய்லி ஒரு மெத்தடில் மூவ் ஆகும். நிஃப்டி வழி மூவ் ஆகும், சென்செக்ஸ் வழி மூவ் ஆகும், பின்ன ஓஆர்பி பேஸ் பண்ணி நிஃப்டி ஸ்பாட் சார்ட்டை வச்சு மூவ் ஆகும், இல்லை நம்மளுடைய ஆப்ஷன் சார்ட்டில் வச்சு ஓஆர்பி பேஸ் பண்ணி டார்கெட்டில் மூவ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்னைக்கு இந்த பாருங்க, கரெக்டாக போயிட்டு டார்கெட்டுக்கு ஒரு 78 3 பாயிண்ட்ஸு, டார்கெட்டுக்கு ஒரு 3 பாயிண்ட்ஸில் கீழே வந்துருச்சு. இது ஏன் 3 பாயிண்ட்ஸில் கீழே வந்துருச்சுனாக்கா நமக்கு ஆல்ரெடி இந்த இடத்துல முடிஞ்சு போச்சு. எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு, ஃபியூல் எக்ஸாஸ்ட் ஆயிடுச்சு. 93% இன்னைக்கு 100% இந்த டாபிக் போகும்போது 100% ஆயிடுச்சு. ஸோ நம்மளுடைய பொட்டென்ஷியல் சேஃபாக வெளியே வர்றது 80%, இன்னைக்கு அவன் 100% வரைக்கும் போயிருக்கான். ஸோ அப்படியே நீங்கள் இதை வந்து ஆப்ஷன் சார்ட்டில் பாருங்கள் இன்னைக்கு என்ன ஆச்சுன்ட்டு. ஆப்ஷன் சார்ட்டில் பக்காவாக மூவ் ஆயிருக்கான் இன்னைக்கு. வந்தான் கீழே வந்துட்டு இந்த இடத்துல இருந்துட்டு பிரேக் பண்ணி கீழே வந்தால, இந்த இடத்துல பிரேக் பண்ணிட்டு கீழே வந்தால, இன்னும் மிட் லைனை பிரேக் பண்ணிட்டு கீழே வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னாக்கா இங்கே அவன் மிட் லைனை பிரேக் பண்ணவே இல்லை, அப்படியே வந்துட்டான். இங்கேயும் பாருங்க அவன் பிரேக் பண்ணவே இல்லை. அவன் பிரேக் பண்ணது இங்கே தான் 1250 தான் பிரேக் பண்ணியிருக்கிறான். 1250 பிரேக் பண்ணால் அதுக்கப்புறம் இங்கே ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சான் பாருங்க. ஸோ அதுலேருந்துட்டு தான் இங்கே போயிட்டு ஓஆர்பி டச் பண்ணிட்டு வந்துட்டு இதில் பாருங்க நம்ம டார்கெட் ஒன்று இந்த கேண்டில்லே அவன் டச் பண்ணிட்டான். 245 கேண்டில் பக்காவாக நம்ம டார்கெட்டை டச் பண்ணிட்டு கீழே வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபுல்லாக கன்சல்டேஷன் ஆனது தான் விஷயம். இது கால் சார்ட்டில். புட் சார்ட்டில் பாருங்கள் என்ன நடந்திருக்கு இன்னைக்கு. புட் சார்ட்டில் அங்கேருந்து வந்து ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணிவிட்டு ஓஆர்பி லோ 15 மினிட் லோ பிரேக் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ரீவியஸ் க்ளோஸு, அதுக்கு அடுத்தது 3 டேஸ்க்கு உண்டான ஹை, ரெண்டும் ஒரே பக்கத்தில் இருக்குது. ப்ரீவியஸ் க்ளோஸ் தான் நம்ம சொல்லிக்கலாம். ப்ரீவியஸ் க்ளோஸில் பாருங்கள், ப்ரீவியஸ் க்ளோஸை டச் பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போயிட்டான். ஸோ இங்கே ப்ரீவியஸ் க்ளோஸை டச் பண்ணிட்டு வரான், இங்கே நம்ம டார்கெட்டை டச் பண்ணிட்டா இந்த கன்ஃபர்மேஷன் போதும். இங்கே 80% வந்துருச்சு, 3 கன்ஃபர்மேஷன் வந்துருச்சு, எக்ஸிட். இதுக்கு மேலே என்னங்க வேணும்? நம்ம இண்டிகேட்டர் எவ்வளோ பக்காவாக ஒர்க் ஆகுதுன்றதுக்கு இதுக்கு மேலே இந்த மாதிரி ரீப்ளே போட்டு யாராவது காட்டுவாங்கனாக்கா எனக்கு தெரிஞ்சு இல்லை. ஒரு சார்ட்டையே ரீப்ளே போட்டு நம்ம இண்டிகேட்டர் ஒரு 5 மினிட்ஸ்க்கும் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது காட்டுவாங்களா? நான் பார்த்த யூடியூப்ல இது வரைக்கும் நான் இந்த மாதிரி யாரும் ரீப்ளே போட்டு ஒரு ஆக்ஷனுக்கும் ஒரு கேண்டிலுக்கும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நான் பண்ணுறேன்னா ஏன்னா எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது, என் நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்றது கான்ஃபிடென்ட் இருக்கிறதுனால நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா? ஸோ நம்ம டார்கெட் இன்னைக்கு எப்படி அச்சீவ் ஆச்சுன்றதை நீங்கள் நல்லா பார்த்தீங்க. ஓகே நண்பர்களே, இன்னைக்கு நம்ம டார்கெட் எப்படி அச்சீவ் ஆச்சுன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ நான் வந்து ஒரு 5 வீடியோஸ் நம்ம இண்டிகேட்டரை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம இண்டிகேட்டர் எப்படி ஒர்க் ஆகுது என்னன்றதை ஒரு 5 வீடியோஸ் நம்ம வந்து பிளேலிஸ்டாக பண்ணி யூடியூப்பில் போட்டிருக்கோம். இண்டெக்ஸ் ஸ்மார்ட் லெவல் சேனல் நேமில் தயவுசெய்து கொஞ்சம் போய் பாருங்கள். ஸோ இந்த இண்டிகேட்டர் யார் யாருக்கு வேணுமோ டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட்ஸ்லேயும் நம்ம டெலிகிராம் லிங்க் இருக்குது. ஸோ டெலிகிராம் லிங்க்கு ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் வந்துட்டு நம்ம இண்டிகேட்டருக்கு உண்டான ஆப்ஷன் ட்ரையலாக என்கொயரி என்னன்றதை எனக்கு மெசேஜ் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த இண்டிகேட்டர் நான் வந்து ட்ரையல் வெர்ஷன் தரேன். நான் சொல்கிறது எவ்வளோ கரெக்டாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா தான் அதோடைய அருமை உங்களுக்கு தெரியும். ஸோ நீங்கள் ட்ரையல் வெர்ஷன் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எனக்கு உங்களுடைய ஃபீட்பேக் கொடுங்க. தென் உங்களுக்கே பிடிச்சிரும் இந்த இண்டிகேட்டர். ஓகேங்களா? தேங்க்யூ வெரி மச்.